Hello students, 11th computer science public exams ka கேட்கக்கூடிய top most important 2 marks and 3 marks 5 mark questions English medium and Tamil medium ரெண்டு பேருக்குமே பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய क्वेश्चंस எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இது எப்படி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா previous yearல 2022 23 24 இந்த 3 years public exams ஓட repeated questionsமே இதில் கொடுத்துருக்கேன். அதே போல் 2024 to 25ல ஹாஃப் டே எக்ஸாம்லேயும் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் செகண்ட் டிவிஷனில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அண்ட் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின் இது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பிடிஎஃபாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இருந்தாலும் கோல்டன் கொஷின்ஸை நான் உங்களுக்கு ஒரு சிலதை நான் சொல்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்ல இருக்க மற்ற கொஷின்ஸ் படிங்க. திரும்பவும் சொல்கிறேன், பிடிஎஃப்ல இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படிக்கணும். இப்போ அந்த பிடிஎஃப்ல நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின், அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் அடுத்தடுத்து படிங்க. ஆனால் இந்த பிடிஎஃப்ல இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக இது எல்லாமே 100% வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உடனே கீழே கமெண்ட் பண்ணிடாதீங்க, இதை படித்தாக்காவே 100 எடுத்துட முடியுமா, சென்டம் எடுத்துட முடியுமா, அப்படின்னு 70 எடுக்கலாமா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த 2 daysல எப்படி நம்ம படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இது எல்லாமே மிஸ் பண்ணாம நீங்க படிச்சே இருக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்த கலெக்ஷன், ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் அதை உங்களுக்கு கோல்டன் கொஷினாக சொல்ல போகிறேன். மற்ற கொஷின்ஸ், அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா கொஷின்ஸுமே எதெல்லாம் சேமாக வந்தது, 2025 பப்ளிக்ல என்ன கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு டாப் மோஸ்ட் சான்சஸ் அதிகமாக இருக்கோ அந்த கொஷின்ஸை தான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணுறதை விட்டுட்டு அழகாக நல்லா படிங்க, பிளான் பண்ணி படிங்க. ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 days தான் இருக்குது. இந்த 2 daysல ஸ்டடி பிளான் நான் கொடுக்கறத விட நீங்களே போட்டுக்கிறது பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தோம்னா, இந்த 2 daysல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பெர் டேல ஒரு 6 to 8 hours நீங்கள் தூங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 8 hours போக பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு 16 ஹார்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 hours உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்சு சாப்பிட்றதுக்கு, டின்னர் சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டைம் சரியா போயிடும். சரிங்களா? ஸோ நடுவில் அங்கங்கே கொஞ்சம் பிரேக் வேற எடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் போகனா கூட நீங்கள் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 hours ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படிச்சாகணும். 12 hours படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். அட்லீஸ்ட் ஒரு 10 hours கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த 2 daysல 10 hours ஒரு 20 hours பக்காவாக உட்காந்து ஒழுங்காக படிச்சுட்டு, இன்னைக்கு நைட் வரையும் கூட இருக்கு, இன்னைக்குமே ஒரு 2-3 hours ஒழுக்கமாக உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரையும் 100க்கு 90+ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினைச்சாலும் இதில் இருக்கிறத படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு 100க்கு அட்லீஸ்ட் நம்ம 80யாவது வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. உடனே கொஸ்டின் பேப்பர் 100க்கே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த நேரம் விதண்டாவாதம்லாம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் முழுசா காதல வாங்கிட்டு கொஞ்சம் சீரியஸா படிங்க. உங்களோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ப்ளீஸ் 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 ஆன்டிக்காக சொல்கிறேன், உங்களோட மொபைல் யூசேஜும் டிவி யூசேஜும் தூங்குறது தேவையில்லாமல் சும்மா படுத்தே கிடக்குறது சோம்பேறித்தனமாக இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் குரூப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியா டைம் எல்லாம் வீணாக்கிறதெல்லாம் ஓரங்கட்டிட்டு அழகாக டைமை பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 minutesலேருந்து ஒரு 10 minutes ஒரு பிரேக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி படிக்கும் பொழுது உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ஸே நான் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், தமிழுக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பிளான் பிரகாரமே நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பக்காவாக ரெடி ஆக போகிறீங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா?
வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கல்வி விஜி சேனலில் தரமான வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டிருந்தாங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக லைக் கொடுக்க மறக்க மாட்டீங்க நம்புகிறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட லாஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட மார்க்ஸ் என்ன, அவங்களோட பப்ளிக் டார்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் கொடுங்க. எனக்காகவும் லைக் கொடுங்க. இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் போய் சேரும். அதுக்கு தான் லைக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா, வாங்க என்ன இம்பார்ட்டன்ட் தெளிவாக பார்த்துருவோம். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 12 மார்க்ஸ் வருது. ஸோ 24th கொஷின் வந்து கம்பல்சரி. சரிங்களா, ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். டிஸ்டிங்கிஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். எல்லா கொஷின்ஸுமே நான் ரீட் பண்ணேன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக போகும். ஸோ நான் வெரி வெரி இம்பார்ட்டன்றதை மட்டும் நாங்கள் சொல்கிறேன். மற்றபடி பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகும். ஸோ கொஷின் பிடிஎஃப் ரெடி பண்ணும்பொழுது அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ஃபிஃப்த் கொஷின், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்ட் டேட்டா டைப்? இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் ஆர் வார்ஸ்? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபைன் அண்ட் ஆல்கரிதம், வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாதீங்க. ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட்ஸ், கட்டுப்பாட்டகத்தின் செயல்களை எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பைனரி அடிஷன்லாம் இதே நம்பர் இல்லைனாலும் உங்களுக்கு நம்பர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் GUI படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை அ டோக்கன்? நேம் த டோக்கன் அவைலபிள் இன் C++, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் யர் லூப் இன்வேரியன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். வாட் இஸ் பாலிமார்பிசம், வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு 33 வந்து கம்பல்சரி கொஷினாக வருது. இது 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ டோட்டலாக வந்து 18 மார்க்ஸு. ரைட் எ நோட் ஆன் ரீசைக்கிள் பின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் இன் அல்காரிதம், அதுவும் பார்த்துக்கோங்க. XOR கேட், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் CD and DVD, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர், இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் an array, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா 16th ஒன், குறியாக்கம் மற்றும் மறைகுறியாக்கம், ரைட் அபவுட் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின்ஸில் வந்து நான் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எதை வேணால் படிங்க, ஆனால் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்ல சொன்ன கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் மற்றதை படிக்க பாருங்கள். இது வந்து தமிழ் மீடியத்துக்கு நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கொஷின் இருக்குது மொத்தம்? தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே செப்பரேட்டாக இருக்குது டீட்டெயில். இதில் ஒரு 14 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்குமே அதே மாதிரி 14 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா, ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணி இதெல்லாம் படிக்கக்கூடாது. ஆனால் இதில் வந்து படிச்சே இருக்கணும் அப்படின்ற கொஷின்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் என்ன கொஷின் நம்பர் சொல்கிறேனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, பைனரி அடிஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்தது 5th ஒன் இம்பார்ட்டன்ட். 6th ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 11th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 13th ஒன் இம்பார்ட்டன்ட். 14th ஒன் இம்பார்ட்டன்ட். இந்த 14 கொஷின்ஸ் படித்தா போதுமான்னு கேட்காதீங்க. இது எல்லாமே டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற இந்த 2 நாளில் இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சே இருக்கணும். இது போக நான் உங்களுக்கு அடுத்து வேற ஒரு வீடியோவும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் எதையுமே மிஸ் பண்ணாமல் படிங்க. அதுலேயும் நான் சொன்ன அந்த கோல்டன் கொஷின்ஸை இம்மிடியேட்டாக படிக்க பாருங்கள். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் ஸ்டடி மெட்டீரியலும் ஷேர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.